அஸ்ஸலாமு அலைக்கும். அபுவின் பக்கம் வாசகர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போது நம்மளோட அபுவின் பக்கம் வாசகர் ஒருத்தர் சிவசீலன் அவர் பெயர். அவர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார். என்னென்னா, பட்டன் லாக் பண்ணது எனக்கு மறந்து போச்சு, அதை நான் எப்படி அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, அவருக்காக தான் இந்த பதிவு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பட்டன் லாக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். முதல்ல செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் லாக் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும். இதோ இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இப்படி கேட்கும், செலக்ட் லாக் டைப்னு. இப்போ நான் ஏற்கனவே அதில் லாக் பண்ணியிருக்கேன், பட்டன் லாக் பண்ணியிருக்கேன். அதனால் இப்படி கேட்கும். நாம் இங்கே நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது இப்படி கேட்கும், பின் என்ன இது கொடுக்குறீங்களா, நம்பர் கொடுக்குறீங்களா, இல்லை பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா, இல்லை பட்டன் சிஸ்டம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். இதில் நான் பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதை எப்படி மறுபடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு நாம் எந்த மாதிரி கொடுக்க போகிறோங்கிறத நம்ம மெயினில் செட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நான் கொடுத்துக்கிறது ரைட் சிக்னல். இது இப்படி கண்டினியூ கேட்கும், மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இப்படி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன நம்பர் வேணாலும் அடிக்கலாம். நான் 1 2 3 4 இப்படின்னு கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். 1 2 3 4 ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு பட்டன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ரைட்டா? இப்போ பாருங்கள். இப்போது நான் மறுபடி இதை இப்படி ஓப்பன் பண்ணனாலே போதும், வந்துடும். ஓகேவா? இதுதான் பட்டன் சிஸ்டம் நம்ம வைக்கிறது. ஃபோனில் எப்படி பட்டன் சிஸ்டம் வைக்கிறதுங்கிறது வழிமுறை இதுதான். இந்த லாக்கை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட லாக் ரைட்டு தான். ஸோ நான் அது இல்லாமல் இப்படி பண்ணுறேன், தப்பாக கொடுக்குறேன். சரியா? இப்படி நம்ம 2-3 தடவை கொடுத்த உடனே கீழே இப்படி வரும், எமர்ஜென்சி கால், அன்லாக் விவா காலேஜ் பேக்கப் பின்னு சொல்லிட்டு வரும். இதில் அந்த சென்டரில் இருக்கிற அன்லாக் அப்படிங்கிறத நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோம்னா இப்படி மறுபடியும் கேட்கும், யூசர் நேம், இமெயில் கேட்கும். நம்ம இந்த ஃபோனில் என்ன இமெயில் கொடுத்து வச்சுருக்கிறோமோ அதை இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்து வச்சுருக்கிறத இங்கே டைப் பண்ணிக்கிறேன். என்னோட இமெயிலை abu40640gmail.com இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பாஸ்வேர்டு நம்ம அந்த இமெயிலுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும். 50 இப்போ சைன்இன் ஆகும். செக்கிங் இன் அக்கௌண்ட்னு வரும். ஒரு செகண்டில் அது ஓப்பன் ஆகிடும். இதை இப்போ மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ இந்த பட்டனை நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி மறுபடியும் நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் மறுபடியும் அதே செட்டிங்ஸ் தான் கொண்டு போகிறேன். ரைட்டா? கண்டினியூ கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன், மறுபடியும் 1 2 3 4 கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன், 1 2 3 4 ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு டோன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்னோடய ஃபோன் மறுபடியும் அந்த லாக் மறந்தாலும் ஈஸியாக நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணிக்க முடியும். விளங்குதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இதை அபுவின் பக்கம் வாசகர் அந்த சக்தி அவருக்காகத்தான், சிவசக்தி அவருக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அபுவின் பக்கம் பேஜை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பாக அது ஒரு வீடியோ பதிவாக வரும். ஓகேவா? அடுத்த பதிவு வரைக்கும் காத்திருங்க. பாய் பாய்.